எல்சியூ ஃபீவர் திரும்பி ஆரம்பிச்சிருச்சு. எல்சியூங்கிறது அதிகமா மீட் செய்யப்பட்டு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அடைஞ்சிருது. இப்போ அது ரொம்ப நாள் அமைதியா இருந்து திருப்பி அந்த எல்சியூவை தட்டி எழுப்பியிருப்பாங்க. அதான் பென்ஸ் படத்தோட பூஜை மூலியமா பென்ஸ் படம் அபிஷியலா எல்சியூல வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ அந்த படத்தோட பூஜை ஸ்டார்ட் ஆயிருக்கு. மேக்ஸிமம் ஷூட்டிங் இந்த மாசத்தோட கடைசியில ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த படத்துல இருக்கக்கூடிய பென்ஸ் கேரக்டர் அண்ட் அந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்க போது அதோட கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் இந்த வீடியோ டீடைலா அனலைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்க்கும்போது இது வரைக்கும் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணது ராகவா லாரன்ஸ் மட்டும் தான். இதை தாண்டி ரூமர்ஸா நிறைய பேர் சொல்லக்கூடிய ரெண்டு பேர்னா ஒன்னு மாதவன் சார், இன்னொன்னு நிவின் போலி ஆல்ரெடி விக்ரம் படத்திலே நடிக்க வேண்டியதா இருந்தது. ஏதோ ஒரு காரணங்களால அவர் நடிக்க முடியாம போச்சு. அதை இந்த பென்ஸ் படம் மூலமா லோகேஷ் கனகராஜ் தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாதவன் சார் மேலேயும் ரொம்ப நாள் ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது அவரை எல்சிக்குள்ள கொண்டு வரணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது இது மூலமா அவர் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சாய் அபியங்கர் டேரக்டர் ரெமோ படத்தெல்லாம் எடுத்த டேரக்டர் தான் டைரக்ட் பண்றாரு. இப்ப இந்த படத்தோட ஸ்டோரி லைன் அப்படின்னு பார்த்தோம்னா இது எதை வச்சு நம்ம சொல்றோம்னா ஒரு தேரி ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது அதிக சான்சஸ் இருக்கக்கூடிய பல தேரிஸ் வரும். பொதுவாக எல்சியூனா எக்கச்சக்கமான ரூமர்ஸ் வரும். இதுல நம்ம அதிகமா ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய அதிக டேட்டா உள்ள ஒரு ஸ்டோரியை இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த ஸ்டோரியை சொல்றோம். இது என்ன ஸ்டோரி, இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண இது வரைக்கும் பண்ண எல்லா படத்திலும் ஏதோ ஒரு வகையில ஹாலிவுட் படத்தோட இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா இருக்கும். மெயின் ஸ்டோரி பிளாட்டாவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு விக்ரம் படத்தை எடுத்துக்கலாம், அது அந்த பேட்மேன் கிறிஸ்டோபர் நோலனுடைய பேட்மேனோட பெரிய இன்ஸ்பிரேஷனாவே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள்லயும் ஹாலிவுட் படத்தோட ஏதோ ஒரு படத்தோட ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அதே குறிப்பா சொல்லணும்னா அந்த டிசி கேரக்டர்ஸ் மேல ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கு லோகேஷ் கனகராஜுக்கு. ஸோ அந்த வகையில விக்ரம் 2 மேக்ஸிமம், அதாவது இதுல எப்படி பேட்மேன் இன்ஸ்பயர் பண்ணி வச்சாரோ அதே மாதிரி விக்ரம் 2ங்கிறது ஒரு டீம் அப் மூவி. பல கேரக்டர்ஸ் வரனால அது ஜஸ்டிஸ் லீகா இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் லீக்ல உள்ள டீம் மெம்பர்ஸ் மாதிரி இங்க விக்ரமோட டீம் மெம்பர்ஸ் விக்ரம், லியோ, தில்லி இந்த மாதிரியான டீம் மெம்பர்ஸ் இதுக்கு மேல ஆட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்களாம் இருக்கலாம். இப்போ ஆப்போசிட்ல நிக்க போற ஒரு முக்கியமான கேரக்டர் ஜஸ்டிஸ் லீக் ஆப்போசிட்ல இருக்க டார்க் சைடு. இங்க டார்க் சைடு யாரும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரோலக்ஸ் தான். இப்போ ஜஸ்டிஸ் லீக் பொறுத்த வரைக்கும் டார்க் சைடு ஃபர்ஸ்ட் டேரக்டா இறங்கி உள்ள சம்பவம் பண்ண மாட்டாரு. அவரு ஒரு ஆள் அனுப்புவாரு, அதாவது ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸை. இது விக்ரம் படத்துல நீங்க கடைசியில பார்த்துக்கலாம். அவர்கிட்ட இருக்க மொத்த ஆளுங்களையும் அவர் ஒரு இடத்துல வச்சு எல்லாருமே இந்த 3 பேர் தலையை கொண்டு வர சொல்லி அனுப்பிப்பாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஆள் அவர் ஸ்பெஷலா அசைன் பண்ண போறாரு. அதுதான் நம்ம அசாசினான பென்ஸ். இதே தான் டார்க் சைடு டூ பண்ணுவாரு. ஜஸ்டிஸ் லீக் அழிச்சு அந்த 3 மதர் பாக்ஸை சேர்க்கறதுக்கு அவர் அனுப்புறது ஸ்டெப்பன் உல்ஃப். அதே மாதிரி ரோலக்ஸோட ஸ்டெப்பன் உல்ஃபா பென்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இது இன்ஸ்பயர் விஷயங்கள் மட்டும் இல்லாம ஒரு ரைட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஹீரோட டீம்ல இருக்க போறது கமல்ஹாசன், ஃபகத் ஃபாசில், கார்த்தி, விஜய் சாரோட டைலாக்ஸ், அதாவது விஜய் சாரை பற்றியும் பேச்சு இருக்கும்போது நமக்கு விஜய் சார் பேஸ்ட்டாக வரும். ஸோ இது வரைக்கும் அந்த 4 பேர் 5 பேர் வந்திருக்க ஹீரோ டீம் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். வில்லன் சைடில் ரோலக்ஸ்ங்கிற ஒரு கேரக்டர் தான், அதை பற்றி நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு வகையில் அந்த ரோலக்ஸ் கேரக்டர் மிஸ் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு சின்ன சீனில் அது கொஞ்சம் இன்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக தெரியும். ஹீரோ டீம்ல வில்லன் ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடுவாங்க. வில்லன் ஸ்ட்ராங் இல்லைன்னா அந்த படமே வேஸ்ட். முக்கியமாக லோகேஷ் கனகராஜோட படத்தில் உள்ள எல்லா வில்லன்ஸும் ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலாகவும் ஒரு யூனிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லனாக இருப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இதில் ஒரு வில்லன் மட்டும் வச்சிருந்தா இத்தனை பேருக்கு ஒரு வில்லன் போது நமக்கு கொஞ்சம் வீக்காக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பென்ஸை விக்ரம் படத்தில் விக்ரம் 2ல அவர் திருப்பி கொண்டு வரலாம் ஒரு செகண்ட் வில்லன் மாதிரி. ஸோ அங்கே கொண்டு வரதுக்கு ப்ரீக்வலா, அதாவது அவரோட ஆரிஜின் ஸ்டோரி அந்த பென்ஸ் படம் இருக்கலாம். பென்ஸ் யார், அவர் எப்படி இருந்தாரு, இப்போ எப்படி இருக்காரு, எப்படி இந்த மாதிரி ஒரு அசாசினா மாறினாரு, இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இல்லை டீட்டெயிலாக சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லையோ அல்லது போஸ்ட் கிரெடிட்டாவோ ஏதோ ஒரு வகையில் இவர் விக்ரம் 2ல கனெக்ட் ஆகிற மாதிரி ரோலக்ஸ் ஏதோ ஒரு ஆர்டர் வாங்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இதை பற்றி உங்களோட தாட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டோரியில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.